கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி வசம் ஆகலைன்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் வழக்கு தொடுக்காமல் இருந்திருந்தா சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வழக்குலையுமே பார்த்தீங்கன்னா வழக்கே ஓபிஎஸ் தொடுக்கலைன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா வழக்கை சந்திச்சிருக்க மாட்டார். அந்த வழக்கோட தீர்ப்பும் வந்திருக்காது. எடப்பாடி பழனிசாமி எல்லா வழக்கிலையும் ஜெயிச்சிருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் அங்கீகாரம் கொடுத்தோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஐ தகவல் பார்த்தீங்கன்னா பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் கேஸே போடாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு இறுதியான டிசிஷன் எடுத்திருக்கும். இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அதெல்லாம் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்டிஐயில் என்ன சொல்கிறாங்க, அதிமுக விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவராக கோர்ட்டில் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியிருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தீரலன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.